ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பருவம் பார்த்துட்ருக்கோம். அதில் அத்தியாயம் 5. அதில் நாட்டுக்கு ஆபத்து வருவதை காட்டக்கூடிய அபசகுனங்கள், சிசுபால வதம், ராஜசூய யாகத்தின் நிறைவு, துரியோதனனின் பொறாமை, சகுனியின் நல்லுபதேசம், சூதாட்ட யோசனை, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறையா கெட்ட சகுனங்களை பார்க்கும்போது யுதிஷ்ட மகாராஜா நாரதர் இதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நாரதர் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. யானை தந்தத்தில் இரத்தம் பெருகினால் ஆட்சி மாறும், மரத்திலிருந்து இரத்தம் பெருகினால் தேசம் அழியும், மாட்டுக்கொம்பில் இரத்தம் பெருகினால் பிரஜைகளுக்கு நாசம் உண்டாகும், அரசனின் குடை தரையில் வீழ்ந்தால் ராஜ்யம் அழியும், விக்கிரகங்களின் கை ஒடிந்தால் மக்களுக்கு பீதி ஏற்படும், அவற்றின் ஆயுதங்கள் ஒடிந்தால் நாட்டின் சேனாதிபதிக்கு துன்பம் உண்டாகும், புதிதாக வந்து சேர்ந்த விக்கிரகம் அதற்குரிய இடத்தில் 6 மாத காலத்திற்குள் பிரதிஷ்டையாகாவிட்டால் அந்த நகரத்தை விட்டு அரசன் வெளியேற நேரிடலாம், சில வகை பாம்புகளை தவளைகள் விழுங்கினால் அரசனோ அவனை போன்றவனோ மடிவான் என்று கூறிய நாரதர் மறுபடியும் சொல்கிறாரு. யுதிஷ்டா, சேதி மன்னன் சிசுபாலனுக்கு நாசம் உண்டாகப் போகிறது என்பதையே இங்கே தோன்றும் உத்பாதங்கள் சகுனங்கள் காட்டுகின்றன. மேலும் பெரும் நாசத்தை குறிக்கும் பல வகை துர்நிமித்தங்களையும் நான் காண்கிறேன் அப்படின்னு நாரதர் யுதிஷ்ட மகாராஜா கிட்ட சொல்கிறாரு. பகவான் கிருஷ்ணருக்கும் சிசுபாலனுக்கும் இடையே பெரிய யுத்தம் நடக்குது. சிசுபாலனால் பலமாக தாக்கப்பட்டிருந்த பகவான் சிசுபாலனின் தாக்குதலை சமாளிக்கிறார். அப்போது தேரோட்டி, கேசவனே, இது மாதிரி யுத்தத்தை நான் கண்டதே இல்லை, விரைவில் ஆராய்ந்து நல்ல அஸ்திரத்தை உபயோகித்து இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு மன்றாடி கேட்குறாரு அந்த தேரோட்டி. அப்போ பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த சிசுபாலனே முன்னால் ஹிரண்யகசிபு அப்படிங்கிற அரசனா சத்தியயுகத்தில் இருந்தான். அதுக்கப்புறம் பெரும் பராக்கிரமம் படைத்த ராவணனா திரேதா யுகத்தில் பிறந்தான். ஒவ்வொரு காலத்திலும் இவனுக்கு நான் தான் யமன், அதனால் நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மங்களகரமான பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கை எடுத்து அவர் ஒலிக்க ஆரம்பிக்கிறாரு. சிசுபாலன் அந்த சங்கொலி நாதத்தில் மயங்கி போகிறான். பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகம் செய்கிறாரு. சிசுபாலனுடைய தலை அறுக்கப்பட்டு துண்டா தரை மீது விழுந்தது. ஹரி போல். பாக்கி நாளைக்கு பார்க்கலாம்.